கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இயேசுவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு ஆயத்தமாயிருக்கிற உங்களை வரவேற்கிறேன். தேவன் கொடுக்கிற தேவ ஆலோசனையை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். இன்றைக்கும் நம்மோடு கூட அவர் பேச போகிறார். இன்றைக்கு நாம் தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 13:10. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவரிடத்திலோ ஞானம் உண்டு. ஆலோசனையை கேட்கிறவரிடத்திலோ ஞானம் உண்டு. தேவ ஆலோசனையின் தலைப்பு, ஆலோசனையை கேட்கிறீர்களா? ஆலோசனையை கேட்கிறீர்களா? இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்த எந்த ஒரு மனிதனும் தன் சுய ஞானத்தினால், சுய புத்தியினால் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும், குறிப்பாக நாம் பிறந்தது முதல் இந்த உலகத்தில் வளர்ந்து வருகிற நாள் வரையிலும், அதாவது இந்த உலகத்தில் நாம் வாழுகிற நாட்கள் வரையிலும், மற்றவர்களுடைய சில நல்ல கருத்துகள், நல்ல வார்த்தைகள், புத்திமதிகள் நமக்கு தேவையானதாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையை கொண்டு வரும். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அந்த குடும்பத்தின் குடும்ப தலைவி, அதாவது அவர்கள் குறிப்பாய் குடும்பமாய், அதாவது ஐரோப்பிய நாடுகளில் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் குடும்பமாக இருக்கிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த சகோதரி சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஆனால் சிறு வயதிலேயே ஒரு ஜெப வீட்டுக்கு ஆராதனைக்கு செல்வார்கள். அங்கே ஒரு சண்டே கிளாஸில் சிறுவர் ஊழியத்தில் அவங்க கலந்து கொள்வாங்க. சிறுவர் ஊழியத்தில் போய் அவங்க பங்கெடுப்பாங்க. அதில் அவங்களுக்கு அந்த ஆசிரியர் கொடுத்த ஆலோசனையில் ஒன்று, கர்த்தருக்கு, அதாவது நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தில், வருமானத்தில் 10ல் 1 தான் தசம பாகம். அதை நீங்கள் சிறு வயதிலேயே ஆண்டவர் கொடுத்து பழக வேண்டும் என்று சொல்லி கொடுத்ததை அந்த சிறு வயதிலேயே அந்த சகோதரி கடைபிடித்து, சின்ன வயசுலேயே அப்பா அம்மா செலவுக்கு கொடுக்குற காசில் கூட தசமபாக ஆலயத்தில் கொண்டு வைத்து பழகினாங்க. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, அதை நிமித்தம் நான் இன்றைக்கு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும், மனுஷியுடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு சில நல்ல ஆலோசனைகளை நம்முடைய வாழ்க்கையின் மேன்மைக்காக கொடுக்கிறார். எல்லாரும் ஆலோசனை கேட்கறதில்ல. நம்ம வாசித்த நீதிமொழிகள் 13:10 கூட, ஆலோசனையை கேட்கிறவரிடத்திலோ ஞானம் உண்டு, அப்படிதான் எழுதியிருக்கிறது. ஆலோசனை கேட்காதவங்களிடத்துல ஞானம் உண்டுன்னு எழுதப்படலை, கேட்கிறவர்களிடத்திலோ. அப்படின்னா ஆலோசனை எல்லாரும் கேட்கறதில்ல, கேட்குறவங்களுக்கு ஞானம் உண்டு. நம்ம ஆலோசனையை கேட்கணும் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுகிறது. இந்த ஆலோசனை கேட்கறதுல முதல்ல இந்த உலகத்துக்கு நமக்கு ஆண்டவருக்கு பின்பாக கொடுத்தது நம்முடைய தாயும் தகப்பனும். பெற்றோர்கள் நமக்கு, ஆண்டவர் நம்மை வளர்ப்பதற்கு, நடத்துவதற்கு, இந்த பூமியில் நமக்கு வைத்திருப்பார் என்றால், கொடுத்திருப்பார் என்றால்,
அவங்க சின்ன வயசிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரையிலும் நல்ல ஆலோசனைகளை, நல்ல சில காரியங்களை, புத்திமதிகளை நமக்கு சொல்லுவாங்க. அதை கேட்டு அதன்படி நம்ம சில காரியங்களை செய்யும் பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்றைய இளைய தலைமுறைகள் பெற்றோர்கள் சொல்லுகிற அநேக ஆலோசனைகளை கேட்பதில்லை. குறிப்பாய் சாப்பாடு விஷயத்தில், ட்ரெஸ்ஸு விஷயத்தில், படிப்பு விஷயத்தில், திருமண விஷயத்தில் பெற்றோர்கள் கொடுக்கிற ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு எதிர்மறையாக காரியங்களை செய்து கஷ்டப்படுகிற, எதிர்காலத்திலே கஷ்டப்படுகிற நிறைய பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் கண்டிப்பாக நம்முடைய பெற்றோர்கள் கொடுக்கிற நல்ல ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கற்று செய்ய படிக்கணும். அடுத்தது நமக்கு ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில் கண்டிப்பாக அவங்க சில நல்ல ஆலோசனைகளை கல்வி கற்கிற காலகட்டத்திலே நம்முடைய எதிர்காலத்திற்கு தேவையான ஆலோசனைகளை அவர்கள் கொடுப்பார்கள். அந்த ஆலோசனைகளையும் நாம் கேட்க வேண்டும். அதன் பிறகு ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் திருச்சபை வழியாக நமக்கு சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய தகப்பன் அல்லது ஆவிக்குரிய தாய், அதாவது நாம் ஆராதிக்கிற சபையில் நம்மை வசனத்தை வைத்து போதித்து நடத்துகிற அந்த போதகர், அவர்கள் மூலம் நிறைய ஆலோசனைகள் வேதத்தை மையமாக வைத்தும் அனுபவங்களை வைத்தும் அவர்கள் சொல்லுவார்கள். அதை நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறத கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு பழக்கம், அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு தடவை, அதாவது ஒரு வாலிப மகளை தன் பெற்றோர்கள் என்னிடத்தில் அழைத்து வந்தாங்க. அதாவது அவளிடத்தில் அவர்கள் எவ்வளோ பேசியும் அவள் கீழ்ப்படியாதனால, கேட்காதனால என்னிடத்தில் அழைத்து வந்து ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்கும்படிக்கு அவர்கள் எதிர்பார்த்தார்கள். என்னவென்று சொன்னால், அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவள், ஆண்டவரை அறிந்தவள், ஞானஸ்தானம் எடுத்தவள். ஆனால் அவள் திருமண வயதை அடைந்த நாட்களில் ஆண்டவரை குறித்து அறியாத, தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு வாலிபனோடு அவள் பழகினாள். அதை பெற்றோர்களும் தவறென்று சொன்னார்கள், எவ்வளோ சொன்னார்கள். அது ஒரு தவறான காரியம், அது உனக்கு சாட்சியாக இருக்காது, ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்காது, அது தேவனுடைய கோபத்தை கொண்டு வரணும்னு நிறைய காரியத்தை பைபிள் அடிப்படையாக சொன்னாங்க. அவள் ஏற்றுக்கொள்வதா இல்லை. அப்பொழுது நானும் அதை குறித்து அவளிடத்தில் பேசினேன். ஆண்டவர் அறிந்திருக்கிறதுனால நீ இந்த காரியத்தை தெரிந்து கொண்டது அது நல்லதல்ல, அதனால் அதை விட்டு வெளியே வருவதற்கு முயற்சி பண்ண. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவனை நான் திருமணம் செய்து ஆண்டவருக்குள்ளே அவனை நான் கொண்டு வருவேன். நான் வேதத்திலே அப்படி ஏதாவது சாட்சியில் இருக்கிறதா, அப்படி எங்கேயாவது உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, நிருபங்களில் அல்லது அப்போஸ்தலர்கள் எங்கேயாவது அதை குறித்து எழுதியிருக்கிறாங்களா? அது உன்னுடைய தவறான சிந்தனை, தவறான முடிவு. அவள் கேட்பதாக இல்லை, அமைதியாக இருந்தாள். எவ்வளோ சொன்னேன், அவள் அதை விட்டு வெளியே வரவில்லை. அவள் நினைத்ததை முடித்தாள். ஒரு சில வருடங்கள் ஆகிவிட்டது. மிகவும் இப்போது அவள் வாழ்க்கையில் நிற்கப்படுகிறாள். என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கிறாள்.
நான் தாய் தகப்பனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணிட்டேனே, என்னுடைய போதகருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிட்டேனே, அந்த ஆலோசனை அசட்டை பண்ணின்னு சொல்லி வாழ்க்கையில் நொறுங்கி உடைந்து வாழ்வா சாவா என்ற நிலைக்கு நேராய் தள்ளப்பட்டு நிற்கிறாள். இன்றைக்கு பாருங்கள், இப்படி அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதே போல ஒரு தடவை ஒரு சகோதரன் கடன் பிரச்சனை என்று என்னிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்கலாம், ஜெபிக்கலாம் என்று வந்தார்கள். நான் அவளோடு பேசி கொண்டிருந்தேன். அப்போது அவருடைய விவரங்களை எல்லாம் கேட்டேன். 20 லட்சம் வட்டி கடன், சுமார் ஒரு 60,000 ரூபாய்க்கு மேல் மாதம் அவருக்கு வட்டி கட்டணும். எந்த வருமானமும் அவருக்கு இல்லை, எந்த சூழ்நிலையும் அவருக்கு இல்லை. மாதம் ஒரு 5,000 ரூபாய் கூட வருமானம் இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலை. சாப்பாடுக்கு வழி இல்லை. வட்டியை கட்டுவதற்கு வட்டிக்கு வாங்குறாங்க. இந்த நிலை நீடிக்குமானால் அது ரொம்ப பரிதாபமாக போயிடும். கடன் கொடுத்தவர்களும் அவங்களை ரொம்ப நெருக்கிறாங்க. கடன் ஏறிக்கொண்டே போகுது. அப்போது அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு வீடு இருக்கிற இடம், அந்த வீடும் சுமார் 1 கோடிக்கு மேலாக அந்த விற்கும். நான் கேட்டேன், வேறு ஏதாவது இடம் இருக்கா? இல்லை, இப்போதே அது 1 கோடிக்கு மேல் மதிப்புள்ளது. மக்கள் யார் கேட்டாலும் 1 கோடிக்கு மேல் கொடுப்பாங்க. அப்போ நான் சொன்னேன், இதை உடனே இந்த முடிவை நீங்கள் எடுத்துருங்க. எதை எதிர்பார்க்காம அதை விட்டுட்டு இந்த 20 லட்சம் கடன், இப்போது வட்டியெல்லாம் சேர்த்து 20 லட்சம் தான் உங்களுக்கு இருக்குது, அதை முடிச்சிருங்க. மீதி ஒரு 80 லட்சம் இருக்குதுல்ல, எங்கேயாவது ஒரு 15-20 லட்சத்துக்கு ஒரு 3 சென்ட் 4 சென்ட் இடம் வாங்குங்க. அதில் ஒரு 10-15-20 லட்சத்துக்கு ஒரு வீடு போடுங்க. எப்படி போனாலும் எல்லாம் உங்களுக்கு, அதாவது ஒரு 75 லட்சத்துக்குள் முடிந்துவிடும். இன்னும் 25 லட்சம் கையில் மீதி இருக்கும். அதை வைத்து ஏதாவது ஒரு தொழிலோ வியாபாரமோ ஏதாவது ஒன்றை நீங்கள் யோசித்து பண்ணுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்தேன். சரி என்று சொல்லி ஒத்துக்கொண்டார்கள். திடீரென்று யாரோ ஒருவர் சொன்னாரா, நான் உங்களுக்கு ஒரு லோன் வாங்கித்தரேன், அதை வச்சு நீங்கள் அந்த கடனை அடைச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா லோன் வாங்கினாலும் கடனை அடைக்கிறதுக்கு வழி இல்லைல்ல, கட்ட முடியாது அவரால். எப்படி லோன் சொல்லி கடைசியில் ரொம்ப பணம் அதுக்கும் செலவு பண்ணி ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் லோனும் கிடச்சிச்சு. அப்புறம் லோனும் கட்ட முடியாமல் லோனுக்கு அந்த வீடு ஜப்தியாக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு கடன் 1 கோடிக்கு மேலே போய் ரொம்ப தற்கொலைக்கு நேராக அவங்க போயிட்டாங்க. அன்றைக்கு அவர் அந்த ஆலோசனை கேட்ட நாட்களில் கீழ்ப்படிஞ்சிருந்தாருன்னா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்திருப்பார்கள். இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. அம்மா அப்பா ஆலோசனையும் கேட்கறதில்ல, பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்கறதில்ல, போதருடைய ஆலோசனையும் கேட்கறதில்ல, ஆண்டவருடைய ஆலோசனையும் கேட்கறதில்ல. சில நேரத்தில் தேவன் ஆலோசனை கொடுப்பார். நம் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டாலும் அவர் பேசுவார். ஆண்டவர் சொன்னாலும் அதையும் கேட்க மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆலோசனை கேட்குற இடத்துல ஒரு ஞானம் உண்டு. ஆலோசனை யார் கேட்டு வாழ்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஞானம் வெளிப்படும், அறிவு வெளிப்படும், புத்தி வெளிப்படும். அவங்க தான் மேலான இடத்துக்கு வருவாங்க. நல்ல தொழில் செய்வாங்க, பெரிய வியாபாரம் பண்ணுவாங்க, பெரிய தொழில் செய்வாங்க, பெரிய ஊழியர்களாக மாறுவாங்க, சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக மாறுவாங்க. அதனால் எனக்கு எல்லாம் தெரியுமின்றி யாரும் நடக்காமல், உங்களுக்கு வருகிற நல்ல ஆலோசனைகள் எந்த இடத்தில் வந்தாலும் அதை கவனமாய் கேட்டு வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தால் அதன்படி உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை செய்யுங்கள். அது மேன்மையை கொண்டு வரும். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். பேசின வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும், ஆலோசனைகளை கேட்டு நல்ல ஆலோசனைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் மாறவும், அதன் நிமித்தம் வாழ்க்கை மேன்மை அடையவும், உமக்கு சாட்சியாய் மாறவும் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டீர், எங்கள் ஜெபத்தை கேட்டீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.